ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம கப் டாட்டுக்கு என்னென்ன அளவு அப்படி அளவு கண்டுபிடிச்சு நமக்கு எவ்வளவு அழகா நம்ம கரெக்டா நம்ம டாட் பிடிக்கலாம். இது 4 டாட் பிடிக்கிறது தான். அது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன அளவு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒவ்வொன்னு பிடிச்சு காட்டேன். எல்லா டாட்டுமே 4 டாட்டுக்குமே என்னென்ன இடைவெளி வைக்கணும், எவ்வளவு உயரம் எடுக்கணும், அது எல்லாமே நான் உங்களுக்கு கரெக்டா இதை சொல்லி தரேன். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு அந்த அளவு வேணும், கப் டாட் பிடிக்கிறதுக்கு என்னென்ன அளவு வேணும்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் உங்களுக்கு எல்லாத்துக்காகவும் இந்த வீடியோ. நான் லைனிங் எல்லாம் வச்சு இப்படி தச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்க. லைனிங் எல்லாம் உள்ள வச்சு ஃபுல்லா சுத்திலும் தையல் போட்டுதான் எடுத்திருக்கேன். இன்னும் நம்ம அளவு பிளவுஸ்ல தான் அளக்கணும். இது பாருங்க, நம்ம இது மெயின் டாட்ல இது எவ்வளவு இடம் இருக்குன்னு பாக்கணும். இது கரெக்டா 2.25க்கு 1 பாயிண்ட் தான் குறைவா இருக்கு. இப்ப நம்ம இதுக்கு 2.25 வச்சுக்கலாம். 2.25 போது நமக்கு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். இப்ப 2.25 காலும் 3. அந்த 3 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் தெரியுமா, அடியில நம்ம கட் பண்ணி விட்டுறணும். அந்த இடம் நமக்கு கரெக்டா வரணும். அதனால நம்ம 3 இருக்கு பாருங்க, அதை அப்படியே எடுத்து நான் ஏற்கனவே கட் பண்ணி விட்டுருக்கேன். நான் பிளவுஸ் கட் பண்ணும்போதே கட் பண்ணி விட்டுருவேன். இப்ப நம்ம திரும்ப ஒரு டைம் உங்களுக்காக தெரியணும்ல, அளவு கேட்டதுனால நான் திரும்பியும் 3 இன்ச்ல நம்ம கட் பண்ணி விட்டாச்சு. இனி என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு பிளவுஸ்லயும் அவங்களுக்கு இந்த அளவு தான் மெயினா, அவங்க கேட்ட அளவு இந்த அளவு தான் கேட்டாங்க. இந்த அளவு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே அது தேவைப்பட்டாதான், பிளவுஸ் தைக்கிறவங்க எல்லாத்துக்குமே அது நமக்கு தேவைப்பட்டாது. அது எதுக்குன்னா, அளவு பிளவுஸ்ல நம்ம மடிச்சு இருக்கு பாருங்க, மடிச்சு இருக்கும் போதே இப்படியே நீங்க அளவு எடுக்கணும். இப்படி நீங்க கரெக்டா அளவு எடுக்கும் போது 1.25 வருது. மடிச்சதுக்கு அப்புறம் பத்தியா 1.25 வருது. அப்போ நம்மளும் கட் பண்ணி விட்டுருக்கும் பாருங்க, இதுக்கு இந்த பக்கம் தான் மடிக்கணும். மடிச்சுட்டு 1.25 இருக்கா அளந்து பார்க்கணும். இங்க பாருங்க, இப்படி கரெக்டா வச்சு அளக்கணும். அவங்க 1.25 1.5 1 எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. எல்லா அளவு பிளவுஸ்லயுமே அளந்து பார்த்தா 1.5 இருந்துச்சுன்னா 1.5, 1 இருந்துச்சுன்னா 1, அந்த மாதிரி எடுக்கணும். இப்ப நம்ம இந்த அளவு பிளவுஸ் நமக்கு 1.25 தான் இருக்கு. அப்ப நமக்கு இதுல 1.25 நம்ம மார்க் பண்ணிடலாம். இந்த இடத்துலதான் 1.25. இப்ப அதுல பாருங்க, லேசா தையல் போட்டு வச்சுக்கலாம். இனி எந்த அளவு பார்க்கணும்னா, இந்த உயரம் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த உயரம் எவ்வளவு எடுக்கணும் அதெல்லாம் தெரியாது. நீங்க புதுசா இருக்கவங்க கொஞ்ச நாள் நீங்க இதை எடுத்து பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இது தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா நம்ம தச்சிடுறோம். கரெக்டா வந்துடும் நமக்கு எல்லா அளவுமே. இதுல இருந்து பாருங்க, இந்த தையல் இருக்குல்ல, அதுல இருந்து எவ்வளவு உயரம் பாருங்க, 3 இன்ச் உயரம் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? 3 இன்ச் உயரம் இருக்கு. இங்க 2.25 எடுக்கலாம், 3 எடுக்கலாம். இந்த பிளவுஸ் பொறுத்தவரை 3 தான் இருக்கு. அளந்து எடுக்கும் போது இப்படிதான் எடுக்கணும், 3. இப்ப அந்த 3 இங்க வைக்கணும். 3ல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சுட்டு என்ன பண்ணணும், அந்த நம்ம அங்க இருந்து பிடிச்சிருக்கோம்ல, அதுல இருந்து அப்படி கிராஸ்ல இப்படி வந்துடணும். நீங்க லைன் போட்டு தைச்சாலும் ஒண்ணும் இல்லை, அப்படியே தைக்க தெரிஞ்சவங்க அப்படியே லைன் போடாமலும் தைக்கலாம். அப்போ இந்த மெயின் டாட்டை பிடிச்சிடலாம். நம்ம மெயின் டாட்டு பிடிச்சாச்சு. இனி இது கட் பண்ணி எடுத்துடலாம். இதுல டபுள் தையல் போடனாலும் போட்டுக்கலாம். இனி நான் ஸ்ட்ரைட்டா தூக்கி விட்ட உடனே உங்களுக்கு அந்த லைன் கரெக்டா தெரியும். நான் ஆம் ஹோல் டாட் தான் பிடிப்பேன். இங்க பாருங்க, இதை அப்படியே பிடிச்சுக்கலாம். இது 1/4 இன்ச் தான் பிடிக்கணும். இதுவும் கொஞ்சம் இடம் தச்சுட்டு நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு என்ன பண்றீங்கன்னா, இதுல இருந்து இடைவெளி பார்க்கணும். மெயின் டாட்டுக்கும் ஆம் ஹோல் டாட்டுக்கும் 2 இன்ச் இடைவெளி வைங்க. வச்சுட்டு அதுல நம்ம ஒரு புள்ளி வச்சாச்சு. இனி நம்ம அதை அப்படியே தச்சுக்கலாம். இப்ப நம்ம அந்த 2 இன்ச் வச்சு தெரியுமா, அதுல நம்ம தச்சாச்சு. இனி எடுத்துடலாம். எடுத்துட்டுங்க பாருங்க, இனிமேதான் நம்ம அந்த ஃப்ரண்ட் கழுத்து பக்கம் வர டாட் பிடிக்கணும். அது எப்படி பிடிக்கணும்னா, நம்ம 2 பிடிச்சிருக்கோம், அந்த 2ஐயும் அப்படியே பாதியை நீங்க மடக்கிடுங்க. இது மடக்கணும்னா நமக்கு ஒரு சென்டர் கிடைக்கும். அதுல ஒரு புள்ளி வச்சிருங்க.
புள்ளி வச்சுட்டு இங்க பாருங்க, துணி அப்படியே கொஞ்சம் தூக்கிட்டுலாம் நிக்குது, கப்பு பிடிச்சாவே கொஞ்சம் தூக்கிட்டு தான் நிக்கும். நீங்க அதை அப்படியே கீழே வச்சிருங்க. கீழே வச்சுட்டு அதை ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போடுங்க. இந்த பக்கம் நம்ம டாட் பிடிக்கணும்ல, அதுக்கு இப்படி ஒரு கோடு போட்டு வச்சுக்கிடுங்க. அதே போல இந்த பக்கம் 4 டாட், இது 3 டாட்னா நீங்க இது போதும். 4 டாட் பெரும்பாலும் பிடிச்சா நல்லா இருக்கும். நான் எல்லாருக்குமே 4 டாட் தான் பிடிப்பேன். நான் உங்களுக்கு 4 டாட்டே சொல்லி தரேன். இதுல 2 இன்ச்சு கீழே இருந்து 2 இன்ச்சுல மார்க் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, 2 இன்ச்சுல மார்க் பண்ணிட்டு இந்த லைன் பாருங்க, இந்த லைனை அப்படியே கீழே பார்த்து இப்படி கொண்டாங்க. இது அது ஸ்ட்ரைட்டா வராண்டா இந்த 2 இன்ச்சுக்கு வந்துட்டா போதும். இது கொஞ்சம் கிராஸ்ல தான் வரும் இந்த லைன். இப்படி பிடிச்சாதான் நல்லா இருக்கும். இப்படி சமமா பிடிச்சா நல்லா இருக்காது. இப்படிதான் பிடிக்கணும். நம்ம இப்போ 2 டாட் பிடிச்சாச்சு. இனி அடுத்தது இந்த டாட்டை பிடிக்கலாம். இப்படி அடிச்சு பிடிச்சிட்டு ஒரு 1/4 இன்ச்சுல தையல் போடுங்க. கொஞ்சம் தச்சுட்டு நிறுத்துங்க. நிறுத்திட்டு நமக்கு இந்த கேப் இடைவெளி பார்க்கணும்ல, பார்த்துக்கிட்டு தான் நம்ம தைக்கணும். இனி 1.5 இன்ச்சு இடைவெளி போதும். அப்போ நம்ம ஒரு டாட் பிடிச்சி வச்சிருக்கு பார்த்தீங்களா, அதுல டேப்பை வைங்க. வச்சுட்டு 1.5 இன்ச்சுல ஒரு புள்ளி வச்சிருங்க. நமக்கு இது வரைக்கும் தான் நம்ம டாட் பிடிக்கணும். இது வேணா இப்ப அளந்து பார்த்துக்கலாம். இது ஒரு நமக்கு 3 இன்ச்சுக்கு கொஞ்சம் 3.25 இன்ச்சு போல இருக்கு நமக்கான. இதுதான் இடைவெளி பார்க்கணும். இதுதான் நமக்கு 1.5 இன்ச்சு இருக்கு. இது போதும். நம்ம 1.5 இன்ச்சு புள்ளிச்சுக்கலாம். அத அப்படியே நம்ம தச்சுக்கலாம். அந்த புள்ளி சட்டை நம்ம தச்சாச்சு. இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இங்க பாருங்க, இன்னும் நம்ம லைன் போட்டு வச்சுக்கோங்க. அதை அப்படியே மடக்கி பத்தியில இப்படியே வச்சு இதுவும் 1/4 இன்ச்சு தான் பிடிக்கணும். இதுவும் இப்ப கொஞ்சம் இடம் தச்சு விட்டு நிறுத்துங்க. நிறுத்திட்டு நமக்கு என்ன எடுக்க பாருங்க டாட். இதுல இருந்து நம்ம 1.5 இன்ச்சு பக்கத்துல எந்த டாட் இருக்கோ அது அளவு வச்சா போதும். இப்ப மெயின் டாட்ல இருந்து 1.5 இன்ச்சு. ஒவ்வொரு டாட்டுக்குமே இடைவெளி 1.5 இன்ச்சு வச்சுக்கிடுங்க. ஏற்கனவே இந்த கப் டாட் வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்ப அவங்க இந்த அளவெல்லாம் கேட்டாங்க. இந்த அளவு இதுல எவ்வளவு வைக்கணும், 1 வைக்கணுமா 1.5 வைக்கணுமா அப்படிலாம் கேட்டாங்க. நம்ம அளவு ப்ளவுஸ் தந்துருந்தாங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸ் நான் எப்படி அளந்து அடிச்சுட்டு இதை அளந்து பார்க்கணும். இந்த உயரத்தையும் அளந்து பார்த்து நம்ம இதை தச்சோம். அப்படி இல்ல அளவு தரல, நமக்கு ஒரு வித்தியாசம், நமக்கு அளவு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 32 34 சைஸ் உள்ள சுற்றளவு உள்ளவங்களுக்கு இதை மடிச்சும் போது 1 இன்ச்சு வைங்க. அவங்க 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு இப்படிதான் கேட்டாங்க. அப்ப அடிச்சு 32 34 இப்படி சின்ன சைஸ் பிளவுஸுக்கு எல்லாமே ஒல்லியா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே மடிச்சதுக்கு அப்புறம் 1 இன்ச்சு போதும். 1 இன்ச்சுல நீங்க மடிச்சுட்டு 1 இன்ச்சுல நீங்க கிராஸ் பண்ணா போதும். அது கொஞ்சம் குண்டா இருப்பாங்க, 36 சைஸ் 38 சைஸ் இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு 1.25 வைங்க. ஒரு 40 சைஸுக்கு மேல 40 அந்த மாதிரி சைஸ் உள்ளவங்களுக்கு எல்லாம் 1.5 இன்ச்சு மடிச்சு புடிச்சிட்டு 1.5 இன்ச்சு வைங்க. ஏன்னா இந்த வீடியோ கண்டிப்பா அவங்க பாப்பாங்க. அவங்களுக்கு கேட்ட நமக்கு கமெண்ட் பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம சொல்லி கொடுக்கணும்னு நம்ம நினைச்சு சொல்லி கொடுத்தாலே எல்லாருக்கும் கேட்கறவங்களுக்கு நம்ம கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். டவுட் இருக்கிறதுனாலதானே அவங்க கேட்டாங்க. அதனால 36 வரைக்குமே நீங்க 1 இன்ச்சு பிடிக்கலாம். ஒல்லியா இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே 1 இன்ச்சு மடக்குனதுக்கு அப்புறம் இதுல 1 இன்ச்சு. கொஞ்சம் குண்டா இருக்காங்கன்னா 1.25 இன்ச்சு பிடிக்கலாம். அது ஆழ பொறுத்தா, நம்மகிட்ட வர கஸ்டமர் பார்த்தா தெரியும், ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஜஸ்ட் சின்னதா இருக்கும். இது இந்த சின்னதா இருக்கிறதுனால என்னன்னு அதையும் நான் சொல்லிடுறேன். அது என்னன்னு தெரியணும்ல உங்களுக்கு. இப்ப நம்ம 1 இன்ச்சு பிடிச்சோம்னா இந்த கப் டாட் சின்னதா வரும், இந்த கப் சைஸ் சின்னதா வரும். இப்போ 1.25 மடக்கி பிடிக்கும்போது கொஞ்சம் பெருசா வரும். 1.5 இது மடக்குனதுக்கு அப்புறம் நம்ம 1.5 பிடிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசா வரும். இப்படி இது நம்ம எவ்வளவு மடக்கி பெருசா பிடிச்சிட்டு இருக்கோமோ 1 இன்ச்சுக்கு மேல அதிகமா 1.5 1.25 2 இப்படி பிடிச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு ரொம்ப குண்டானவங்களுக்கு அது கப் சைஸ் பெருசா இருக்கும். அதுக்காக தான் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணது, வேற ஒண்ணும் இல்ல. சிலவங்களுக்கு தெரியாம கூட, புதுசா இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்ல, அதனாலதான். நம்ம இனி 4வது டாட்டுக்கு நம்ம 1.5 இன்ச்சுல நம்ம புள்ளி வச்சிருக்கோம், அதை தச்சுக்கலாம். மார்க் பண்ணி வச்சிருக்கும் பத்தியில 1.5 இன்ச்சுக்கு ஒவ்வொரு டாட்ல இருந்து இப்படி டேப்பை வச்சு 1.5 இன்ச்சு பாருங்க, கிராஸ்ல வச்சு பார்க்கும்போது இது வரைக்கும் வருது. அப்ப இது வரைக்கும் நம்ம தச்சிடலாம். இப்ப நம்ம டாட் பிடிச்சாச்சு, 4 டாட்டும் பிடிச்சாச்சு. இந்த பாருங்க எப்படி இருக்கு பத்தியெல்லாம் கப் டாட்டு.
கரெக்டா இருக்கும். இது வந்து நமக்கு இந்த டாட்டும் வந்து நேரா பார்க்கணும். அப்பதான் அந்த போடும்போது அந்த பிளவுஸுக்கு கரெக்டா இருக்கும். இதை ஏன் நான் இவ்வளவு கரெக்டா நீங்க கண்டுபிடிச்சு தைங்கன்னு சொல்லணும்னா, நம்ம பிளவுஸுக்கு முக்கியமானதே வந்து இந்த கப் டாட் தான். வேற எல்லா அளவும் நமக்கு சைட்ல லூஸ் டைட் அதெல்லாமே நம்ம வந்து பிரிச்சு கூட தச்சுக்கலாம், டைட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த கப் டைட் மட்டும் கொஞ்சம் கப் சைஸ் வந்து கரெக்டா இல்ல, அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு கொஞ்சம் சரி பண்ண கஷ்டம். அதுவும் மெயினா இந்த அளவெல்லாம் நான் எப்பவுமே எந்த பிளவுஸா நான் பெருசா சின்னதா அதெல்லாம் பார்க்க மாட்டேன், கட் பண்ணி தான் விடுவேன். ஏன்னா இதே அளவு வந்து இப்ப இந்த சைஸ் கப் சைஸ் நமக்கு இப்படி இருக்கு. இது இங்க கொஞ்சம் தள்ளி வரும், 1/2 இன்ச்சு நீங்க தள்ளி வச்சீங்கன்னா இந்த கப் அப்படியே என்ன அவங்க தள்ளி வரும்போது அவங்களுக்கு ரெண்டுமே முன்னாடி வந்து இருக்கும். 2 சைடுமே ஒரே மாதிரி தானே பிடிக்கும், ரெண்டுமே முன்னாடி வந்துடும். அவங்களுக்கு போட்ட பிளவுஸ் போட்டா நல்லா இருக்காது. பிளவுஸ் அழகா இருக்கும் ஆனா போட நல்லா இருக்காது. போடுறவங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு மனசுக்கு வந்து பிடிக்காது. நம்ம மாடல் பிளவுஸ் தைப்போம், என்னன்னா எல்லாமே தைக்கலாம், மாடல் பிளவுஸ் எல்லாமே தைக்கலாம். ஆனா இதுதான் நமக்கு முக்கியம். ஆனா இது வந்து பெரும்பாலானவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்கா போயிடுவாங்க. இதை நம்ம சொன்னா நம்ம இதான் நினைப்போம் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சில கஸ்டமர்கள் போயிடுவாங்க. அதனால மெயினா இந்த டாட்டை நீங்க எல்லா டாட்டுக்குமே 1.5 இன்ச்சு, இந்த டாட்டுக்கு 1.5 இன்ச்சு, இந்த டாட்டுக்கு 1.5 இன்ச்சு, இந்த டாட்டுக்கு 1.5 இன்ச்சு, இப்படி நீங்க 1.5 இன்ச்சு வச்சு கேப் வச்சு பிடிங்க. இதே டாட் வந்து கொஞ்சம் வயசானவங்களா இருந்தாங்கன்னா நீங்க இந்த கேப் 1.5 இன்ச்சு வைக்க கூடாது, 2 இன்ச்சு வைக்கணும். அப்ப வந்து இந்த டாட்டுக்கு பாருங்க கட் ஆயிருக்கும், கட்டை வந்துடும், இடைவெளி கொஞ்சம் பெருசா வரும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து தூக்குன மாதிரி இருக்காது, அப்படியே அமுங்கி இருக்கும், சப்பிரும், ரொம்ப பெருசா தெரியாது. அதனால கப் டாட்டுக்கு நீங்க கேட்டதுனால உங்களுக்கு விளக்கம் சொல்லியாச்சு. இன்னும் உங்களுக்கு இதுல சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, யாருக்கு சந்தேகம் இருந்தாலும் நான் திரும்ப வீடியோ போட்டு நான் சொல்லி தரேன். இப்ப அவங்க கேட்டதுக்கு இதுதான் கேட்டாங்க, அந்த 1, 1.25, 1.5 இது எப்படி கேட்டாங்க, இதுக்கு சரியான விளக்கம் நான் இதுல சொல்லியிருப்பேன். பிளவுஸ்லயும் நான் அளந்து இது எப்படி அளக்கணும் இது எப்படி அளக்கணும்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிடுங்க. எல்லாருக்குமே இது எவ்வளவு பெரிய பிளவுஸ் தைச்சா கூட, அழகான பிளவுஸ் மாடல் பிளவுஸ் எது தைச்சாலுமே இது முக்கியம், எல்லாத்துக்கும் தேவைப்பட்டது. எல்லாரும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.